ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம கம்மு எந்த வகையான ஐட்டம்ஸும் யூஸ் பண்ணாமல் எப்படி பேப்பர் பாம் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேப்பர் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் ஆக்கிக்கோங்க. அடுத்து இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற பேப்பரில் வந்து இந்த கோடு இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த கோடை நல்லா ஆக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆப்போசிட்டாக அதே மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிங்க. நல்ல கோடு வர அளவு அச்சு பதிகிற அளவுக்கு பண்ணுங்கள். அச்சு பதிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு சைடில் அச்சு இருக்கும். இப்போ நீங்கள் வந்து சென்டரில் வந்து நசுக்கும் போது ரெண்டுத்தையும் லைட்டாக இப்படி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்படி வச்சுக்கோங்க. ரெண்டுத்தையும் பிடிச்சிக்கிட்டு ரெண்டு சைடையும் சேர்க்கணும். இப்படி வரும்போது இந்த ட்ரையாங்கலையும் சேர்த்து வச்சுக்கணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த சைடு எடுத்து இந்த சைடோட சேர்த்துக்கணும். நல்லா டைட்டாக ஆக்கிட்டு அடுத்த சைடையும் சேர்த்துட்டு ரிலீஸ் பண்ணிடணும். அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் பண்ணணும். இந்த மாதிரி ரெண்டு சைட்லேயும் பண்ணிவிட்டு இந்த கார்னர்ஸை பிடிச்சி இந்த சென்டரில் வரத அப்படியே மடிக்கணும். அதே மாதிரி பின்னாடி சைடு பண்ணணும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த சைடில் இருக்கிற இந்த எட்ஜை பிடிச்சி இப்படி மடக்கிக்கணும். இந்த சென்டர் கோடு வரைக்கும் எல்லா சைடும் அந்த மாதிரி பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஷேப் கிடைக்கும். இந்த ஷேப் கிடைக்கும் போது இந்த சைடில் இந்த ஓட்டையை இப்படி நசிக்கோங்க. இந்த சைடில் இருக்கிற இந்த கார்னர் பேப்பரை அப்படியே உள்ளே வைங்க. எவ்வளோ போதோ அது வரைக்கும் வைங்க. அதுக்கு மேலே வச்சிங்கன்னா பேப்பர் தாங்காது, கிழிஞ்சிரும். அதே மாதிரி எல்லா ஹோல்ஸுக்கும் வச்சிடணும். அதே மாதிரி எல்லா ஹோல்ஸுக்கும் வைக்கணும். அதே மாதிரி எல்லா ஹோல்ஸுக்கும் வச்சக்கப்புறம் உங்களுக்கு இந்த சைடில் இருக்கிற பேப்பரை அப்படியே இப்படி வச்சுக்கணும். உங்களுக்கு வந்து ஒரு சைடு தெரியணும், இன்னொரு சைடு ப்ளெயினாக இருக்கணும். ப்ளெயினாக இருக்கும் போது நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு ஓட்டை தெரியும். அந்த ஓட்டையில் ஊதுனா அது வந்து பெருசாகும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்களா, நம்ம பேப்பர் பாம் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய்.